இருப்போம் வருகிறோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலிருந்து போதிக்கும் போது கிறிஸ்தவ உபதேசம் எல்லாமே இதில் அடங்கி இருக்கிறது. இதுல இல்லாததே இல்லை. ரோமர்கள் நிருபத்திலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகையால் எல்லா காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள இது ஏதுவாயிருக்கிறது. அற்புதமான ஒரு நிருபம். இது ஒவ்வொரு சபையிலையும் போதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் படித்ததில் என்ன கண்டுகொண்டோம்? பாவியாயிருக்கிறான் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துகிறார். 1ஆம் அதிகாரத்திலே எப்படி பாவத்தில் விழுந்து போனான், அமிழ்ந்து போனான் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வரப்போகிறது, தேவன் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் சுட்டி காண்பிக்கிறார். நியாய தீர்ப்பின் நியமங்கள். 2ஆம் அதிகாரம் கடைசியிலே குறிப்பாக யூத மக்களை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் யூத மக்களுக்கு ஒரு தவறான ஒரு கான்பிடன்ஸ், ஃபால்ஸ் கான்பிடன்ஸ், ஒரு தவறான ஒரு தைரியம், அசட்டு தைரியம் அவர்களுக்கு. என்ன? நாங்கள் விசேஷமானவர்கள், கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், யூத மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் மற்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளிவிட்டாலும் அவர்களை தண்டித்தாலும் எங்களை அவர் ஒன்றும் செய்ய போறதில்லை, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற ஒரு அசட்டு தைரியம் அவர்களுக்கு. அந்த ஃபால்ஸ் கான்பிடன்ஸ், அசட்டு தைரியம் அவர்கள் யூதர்கள் என்கிறதுனாலே அவர்களுக்கு வந்தது, யூதர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறதுனாலே வந்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2வது, அவர்கள் தேவனை குறித்த அறிவு உடையவர்களாக இருந்தார்கள். அது ஒரு அசட்டு தைரியம். தேவன் யார், மெய்யான தேவனை குறித்த அறிவு. எல்லாரும் விக்கிரகங்களையும் மற்றவர்கள், ஆனால் இஸ்ரவேல் மக்களோ மெய்யான தேவனை அறிந்திருந்தார்கள். அதுல ஒரு தேவன் யாருன்னும் தேவனுடைய வார்த்தைகளை அவர் அறிந்திருந்தார்கள். அறிந்திருந்தார்களே ஒழிய ஆனால் செய்யவில்லை என்று நான் உங்களுக்கு போன வாரத்தில் போதித்தேன். என்ன சொல்லிவிட்டார்கள்? அதுதான் செய்ய முடியாத 10 கற்பனை யாருமே செய்யாது. ஆகையால் அறிந்து வைத்திருந்தால் போதும் என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டு அறிவை கொண்டு மாற்றப்படாமல், ஜீவியம் மாற்றப்படாமல் வெறும் மதவாதிகளாக, வெறும் அறிவு தான் இருந்தது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த அறிவு அவ்வளவுதான் இருந்தது. அவருடைய ஜீவியம் மாற்றப்படவில்லை. அவைகளை செய்து அவர்களால் வாழ முடியவில்லை. அறிந்தால் போதும், செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு மதத்தை அவர்கள் வளர்த்தார்கள். 3ஆவதாக நாம் பார்த்தோம், அவர்கள் அசட்டு தைரியம். அவர்களுக்கு எப்படி சொன்னால், அவர்களுடைய சடங்காச்சாரம், குறிப்பாக ஒரு சடங்காச்சாரம் இங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது 2ஆம் அதிகாரம் கடைசியிலே. அந்த சடங்காச்சாரம் என்ன? விருத்த சேதனம் என்கிற சடங்காச்சாரம். அந்த விருத்த சேதனம் வேற ஒண்ணும் இல்லை, அதை பெருசாக்குனாங்க. இன்றைக்கு எப்படி சிலர் பல காரியங்களை பெருசாக்குகிறது போல யூத மக்கள் விருத்த சேதனத்தை பெருசாக்கி, விருத்த சேதனம் இருந்தா போதும், முடிஞ்சு போச்சு, மோட்சம் முடியலான்ற மாதிரி விருத்த சேதனத்தை ஒரு பெரிதாக்கி விட்டார்கள். ஆனால் விருத்த சேதனம் எதற்கு கொடுக்கப்பட்டது? அந்த விருத்த சேதனத்திலே மாம்சத்தின் நுனித்தோல் எப்படி அகற்றப்படுகிறதோ அதுபோல உள்ளத்தில் இருக்கிற பாட்டப்பட வேண்டும் என்பதை சுட்டி காண்பிக்க, அதை நினைவுபடுத்த. அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் பிறக்கும் போது, பிள்ளை பிறக்கும் போது பாவம் தலைமுறையாக தொடர்கிறது. நாம் பாவிகளாக இருக்கிறோம், பாவிகளை பிறப்பிக்கிறோம், அந்த பாவிகள் இன்னும் பாவிகளை பிறப்பிக்கிறார்கள், பாவம் தலைமுறையாக தொடர்கிறது. ஆகியால் பிறந்த உடனே 8வது நாள்ல எடுத்து விருத்த சேதனம் பண்ண சொன்னார். ஒவ்வொரு தலைமுறையில பிள்ளைகள் பெறுவதும் பாவம் தலைமுறையாக தொடர்கிறது என்பதை நினைவுபடுத்த, இந்த பாவம் அகற்றப்பட வேண்டும், ரட்சகர் தேவை, இந்த பாவம் நீக்குவதற்கு வழிதான் ரட்சிப்பின் திட்டம், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்பதை நினைவுபடுத்ததான் ஆண்டவர் விருத்த சேதனத்தை வைத்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விருத்த சேதனம் பண்ணவெல்லாம் ஓகேன்ட்டாங்க. இது ஒன்றை நினைவுபடுறதாக தான் இருந்தது ஒழிய, இது எப்படியே நினைவுபடுத்திக் கொண்டே தலைமுறையாக வாழ்ந்து அந்த நினைவை தங்களுடைய உள்ளத்திலிருந்து போகாமல் வாழ்ந்தால் ஒரு நாள் இயேசு வரும்போது அவர் புரிந்து கொள்வார்கள், ஓஹோ இவ்வளவு நாள் விருத்த சேதனம் எதிராக பாவத்தை போக்க வந்தவர் இவர், பாவத்தை நீக்க வந்தவர் இவர், இதைத்தான் சேதனம் எல்லாம் எடுத்து காண்பித்தது. உள்ளத்தை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் நாம், அது இப்ப வந்து விட்டது அறிந்திருப்பார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? அதை விட்டு போட்டு விருத்த சேதனம் எடுத்தா முடிஞ்சு போச்சு, அதோட பெரிய ஆவிக்குரிய நிலை அடைஞ்சிட்டோம் என்கிற உணர்வு. போனோம்னா
இந்த ட்ரங்க் ரோட்ல போறோம், நேஷனல் ஹைவே 47 இல்லையா? ட்ரங்க் ரோட்ல போயிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? மதுரை 450 கிலோமீட்டர் சொல்லுதாங்க. கிட்ட போகும்போது மதுரை 450 கிலோமீட்டர் போட்டிருக்கு. உடனே இறங்கி அந்த போட்டிருக்கிற போர்டை கட்டி பிடிச்சிட்டு இதான் மதுரை வந்துட்டேன், ஏதோ பாரு மதுரைன்னு எழுதி இருக்குன்னா அது யார் தப்பு? அது அதைத்தான் பண்ணாங்க இவங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே விருத்த சேதனம் கொண்டு எல்லா பலிகள், எல்லா விதமான சடங்காச்சாரங்களும், அந்த சடங்காச்சாரங்கள் வெறும் இவங்க பின்பற்றி இதிலே வாழ்ந்து இது இருந்தா போதுன்றதுக்காக கொடுக்கப்படவில்லை. இவைகள் எது கொடுக்கப்பட்டது? இவைகளை பின்பற்றும் போது நினைவு கூற வேண்டும், பாவம் அகற்றப்பட வேண்டும், ரட்சகர் தேவை, ரட்சகர் வருகிறார், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒவ்வொரு தலைமுறையும் பாவிகளாக பிறக்கிறார்கள், இவர்களுக்கு ரட்சகர் தேவை என்பதை நினைவுபடுத்துறதுக்காக தான் கொடுத்தார் ஒழிய இதை செய்துட்டா முடிஞ்சது என்பதை என்று நினைத்துக் கொள்ளும்படியாக கொடுக்கவில்லை. ஆனா அதை அப்படித்தான் செய்தாங்க. அவங்க இதை செய்தா முடிஞ்சிச்சு என்று நினைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இப்படி அசட்டு தைரியம் அவங்களுக்குள்ள. அவர்களை குறித்து பேசும்போது பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எங்க போனாலும் இந்த யூதர்கள்ட்ட பிரச்சனை. ஏனென்றால் இவர் விருத்த சேதனம் வேணான்னு சொல்றாரு, இந்த சடங்காச்சாரம் எல்லாம் வேணான்னு சொல்றாரு. உடனே யூதர்களுக்கு பெரிய கோபம், அந்த மதவாதிகளுக்கு, மதம் பிடித்த மதவாதிகள் சொல்லுவேன் நான். மதவாதிகள்னாலே மதம் பிடிச்சிருக்கும், ஒரு விதமான வெறி, ஒரு விதமான வெறி. அது நல்லது இல்ல பாருங்க, ஒரு விதமான வெறி. நாங்க எதை தான் நம்புறோம், எங்களுடைய கொள்கை அதுதான், எங்களுடைய அதுதான், இதை நாங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். கென்னத்தேகன் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணிட்டு வேதத்திலிருந்து சில சத்தியங்களை பிரசங்கம் பண்ண பிறகு போய் பாஸ்டர் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஒரு போன் கால் வந்திருக்குது. போன் கால் வந்த உடனே அந்த அம்மா சொல்லி இருக்கு, ஐயா நீங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்களே, இதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு அந்த அம்மா. ஏமா ஏற்றுக்கொள்ள முடியாது? இவ்வளவு வசனங்களை கொடுத்தேன், இன்னும் வேணா போன் அப்படியே பிடிங்க, பைபிள் எடுத்து கடகடன் இன்னொரு 20-30 வசனம் வேணா தரேன் நான் உங்களுக்கு, இதையெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தில் இப்படிதானே சொல்லி இருக்குது. அந்த அம்மா பெந்தோஸ்தகாரமா என்ன சொன்னிச்சா, வசனம் சொல்றது கிடக்கட்டும், எங்க சபை 25 வருஷமா இப்படிதான் நாங்க விசுவாசிச்சு வந்தோம், இதுல இருந்து நான் மாறவே மாட்டேன், வசனம் என்ன சொல்லுதை பற்றி எனக்கு கவலை இல்ல, இது தப்பு நீங்க சொன்னது, 25 வருஷமா நாங்க சொன்ன, நாங்க போதிச்சு வர்றத நீங்க ஒரு ஆள் மாத்திட்டீங்க அப்படின்னு. வசனம் சொல்றதை பற்றி கவலை இல்லை. நான் முதலாக இந்தியாவுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் சொன்னார், அவருக்கு வசனம் தெரியுது ஆனா உபதேசம் தெரியல. இதே வார்த்தை சொன்னார் ஒரு பிரசங்கியார். வசனம் போதிக்கிறாருங்க, அவர் ஏதோ வசனத்தை என்னத்தையோ சொல்றாரு, வசனத்தை எடுத்து எல்லாம் விளக்கி சொல்றாரு, ஆனா உபதேசம் அவருக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னு இப்ப நம்முடைய பாஷையில சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, போயும் இந்த வசனத்தை தான் அவர் பிரசங்கம் பண்றாரு, எங்களுடைய பாரம்பரியங்களை, எங்களுடைய சடங்காச்சாரங்களை அவர் பிரசங்கம் பண்ணலையே. எவ்வளவு நீளம் முடி வைக்கணும், பெண்கள் எப்படி முடிய வெட்டக்கூடாது, ஆண்கள் எப்படி முடிய வளர்க்க கூடாது, இது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண, அதெல்லாம் போதிக்கலையே. உபதேசம், உபதேசம் என்ன ஆச்சு? 40 வருஷமா 50 வருஷமா நாங்க உபதேசத்தை பின்பற்றி உபதேசத்துல நாங்க உறுதியா நிக்கிறோம். உபதேசத்தை அவர் போதிக்கல. என்ன போதிக்கிறார்? போயும் வெறும் வசனத்தை தானே போதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க உலகம். இப்பேற்பட்ட உலகத்துல வாழ்றோம். அதனாலதான் நான் அப்படி மண்டையில் அடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு சில நேரத்துல. இப்பேற்பட்ட ஒரு மாயான உலகத்துல, மாய்மாலங்கள் நிறைந்த உலகத்துல தேவனுடைய வசனத்தை விட்டு தூரமாய் போய் கிறிஸ்தவ மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தருடைய வார்த்தையின் ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல் மதவாதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போனாலும் எதிர்ப்பு அந்த காலத்துல. ஏன் இந்த மதவாதிகள் நம்பின சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் அவர் ஒதுக்கி தள்ளினார் என்கிற குற்றம் சாட்டு அவரை குறித்து எங்கு பார்த்தாலும் எழுந்தது. இங்க இருந்து அடுத்த ஊருக்கு போறதுக்கு முன்னால இங்க இருந்து ஒருத்தன் லெட்டர் எழுதிடுவான், வந்தா உதைச்சு அனுப்புங்க அந்த ஆளு, அங்க வந்தா நம்முடைய தேவாலயங்கள்ல விடாதீங்க அந்த ஆளு, அந்த ஆளுடைய பிரசங்கத்தை கேட்காதீங்க, தவறான உபதேசம், அது பொய்யான உபதேசம், இந்த ஆள் சொல்றபடி நடக்காதீங்க. நம்முடைய பிதாக்களுடைய பாரம்பரியங்களை தூக்கி எறிகிறான் இவன். நாம் காலாகாலமாய் பின்பற்றி வந்த யூத மக்களுடைய பாரம்பரியங்கள், மோசேயினுடைய கட்டளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஓய்வு நாள், கர்த்தர் நமக்கு கொடுத்த விருத்த சேதனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த பலிகள், சம்பிரதாயங்கள், இவைகள்லாம் வேண்டாம் என்று இவன் போதிக்கிறான். இவனை விடாதீர்கள் என்று லெட்டர் அங்கங்க முன்னாடியே போயிடும். ஆகையால பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறார்.
இவர் தவறான உபதேசம் பண்ணுகிறார் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு. 8ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அது தெரியும். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அதாவது நான் இப்படி போதிக்கிறேன் அப்படி போதிக்கிறேன் சிலர் எல்லாம் அங்க பேசுறாங்க இல்லையா? பவுல் சொல்றாரு, நான் தவறான உபதேசத்தை போதிக்கிறேன், நான் கள்ள உபதேசத்தை போதிக்கிறேன் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா ஊரெல்லாம். நான் சொல்லுகிறேன் அப்படி தூஷிக்கிறார்கள் அவர்கள். நான் தவறான உபதேசத்தை பேசவில்லை அவர் சொல்லுகிறார். 8 வசனங்களிலேயும் அவர் விளக்குகிறார். 3 முக்கியமான கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். 3 முக்கியமான சந்தேகங்கள் அவர்களுக்குள்ள, யூதர்களுக்குள்ள 3 கேள்விகள் எழுகிறது இவருடைய பிரசங்கத்தின் மூலமாக. இவர் விருத்த சேதனம் வேணான்ட்டாரு, சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களும் வேண்டாரு, இந்த பழைய யூத முறைமைகள்லாம் வேணாம் சாரு. இப்படி வேணாம்னா எதுக்குதான் அப்புறம் என்னதான் ஆகிறது? இதெல்லாம் விட்டுட்டா என்ன ஆகிறது? ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நாள் உட்கார்ந்து 3 மணி வரைக்கும் வாதாடினார் என்கிட்ட. 3 மணி வரைக்கும் வாதாடிட்டு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட் 8 மணிக்கு உட்கார்ந்தாரு. கல்யாணம் ஆகிற அன்னைக்கு 3 மணி வரைக்கும் என்கிட்ட வாதாடுறாரு. எப்படி நீ இப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி நகை போட்டு கல்யாணம் பண்ணலான்ற அதான் வாதம் அவருக்கு. உட்கார்ந்து வாதாடினார் ஒன்னும் வாதாட முடியல அவரால். கடைசியா பைபிள் அப்படி கீழே வச்சுட்டு, இதுதான் ஏன் வேண்டான்றது, போய் அமெரிக்கால போய் என்னென்னத்தையோ படிச்சுட்டு வந்துட்டீங்க, போட்டு எங்களை போட்டு குழப்புறீங்க, இத்தனை வருஷமா நாங்க கத்து அறிஞ்சு செய்ததெல்லாம் என்ன ஆகிறது, எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்றியா, என்னத்துக்கே அப்படி மாத்துறீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படின்னா. இன்னொருத்தர் வாதாடினார் அதை பற்றி. வாதாடி விட்டு கடைசியில கையெடுத்து, நான் சாகர வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்ப்பா, என்ன விட்டு மீதி ஆளுகளை புடி, நீ இப்படி போதிச்சுட்ட நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். யூதர்களும் அப்படிதான் பாருங்க, அவர்கள் இந்த சடங்காச்சார சம்பிரதாயத்தில் மூழ்கி கிடந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆவிக்குரிய போதனையை கொடுக்கிறார். ஊரெல்லாம் பொருளியை கிளப்பி வச்சுட்டாங்க, இவர் கள்ள உபதேசம் பண்றாரு, இவர் பொய்யான உபதேசத்தை பண்றார், இது நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஒத்து வராது, மோசையை வேணான்றார், அதை வேணான்றார். மோசையை வேணான்னா மோசையுடைய வார்த்தைகளை, பழைய ஏற்பாட்டு வசனங்களை இவர் அவமதிக்கிறார், அதெல்லாம் இப்படி இல்லைன்றாரு. என்ன பெரிய தொல்லை பாருங்க. இன்னைக்கு என்னென்னத்தையும் போதிச்சு வச்சுட்டாங்க. இப்ப நம்ம சரியா போச்சா நம்மள முறைக்கிறாங்க, அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. இதுல ஒரு வைராக்கியம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இன்றைக்கு வைராக்கியம் தான் ஒழிய விசுவாசம் கிடையாது. கர்த்தர் வைராக்கியத்தை கனம் பண்ணுகிறவர் இல்ல, கர்த்தர் விசுவாசத்தை தான் கனம் பண்ணுகிறவர். நிறைய வைராக்கியத்தை போதிச்சு வச்சுட்டாங்க. ஒரு வைராக்கியம் எனக்கு ஞாபகம் இருக்குது, மருந்து சாப்பிடக்கூடாதுன்ற வைராக்கியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சபைகள் அந்த காலத்துல இன்னும் இருக்குது சபைகள், அப்பேற்பட்ட பரிசுத்த சபைகள். மருந்து சாப்பிட்டா எழுந்து மன்னிப்பு கேட்கணும் ராபோஜன் அன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போன வாரம் வியாதிப்பட்டு ரொம்ப படாத பாடுபட்டு கடைசியில மருந்து தெரியாம சாப்பிட்டுட்டேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக மருந்து சாப்பிட்டுட்டேன், என்ன மன்னியுங்கள் அப்படின்னு கேட்டாதான் ராபோஜனமே தருவாங்க. எனக்கு இல்ல தெரியும், இந்த வைராக்கியத்தினால எத்தனை பேரை கொன்னார்கள் எனக்கு தெரியும், எத்தனை பேர் செத்தார்கள் என்கிற சரித்திரம் எங்கிட்ட இருக்குது. நான் இதுலயே பிறந்து இதுலயே வளர்ந்தவன். இவருடைய வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணல, விசுவாசத்தை போதிக்கல, எப்படி சுகமாகிறது என்பது குறித்து சரியா போதிக்கல, தெய்வீக சுகத்தை குறித்து, நீடிய வாழ்வை குறித்து, சுகமா வாழுகிறது குறித்து ஒரு நாளும் சொல்லல. இதெல்லாம் சொல்லாம வைராக்கியம், மருந்தெடுக்க மாட்டேன், மருந்தெடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு மடையம் போதும். ஹலோ, எத்தனை மடையர்கள் இருக்கிறாங்க உலகத்துல மருந்து எடுக்காம சாகிறவங்க தெரியுமா உங்களுக்கு? நான் டாக்டர் போக மாட்டேப்பா, நான் செத்தாலும் போக மாட்டேன்ற ஆள்லாம் இருக்கான். விசுவாசமா அவனுக்கு? மருந்து எடுக்காம இருக்கிறதுக்கு மடத்தனம் போதும். விசுவாசம் வேற. விசுவாசம் என்கிறது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. ஜனங்களை சும்மா போட்டு மருந்து எடுக்காதுன்னு சொல்லி கொல்றதுக்கு பதிலா வேத வசனம் எப்படி நமக்கு மருந்தா இருக்கிறது என்பதை சரியா போதிச்சிருந்தா அவங்க சாகிறதுக்கு பதிலா ஜீவனை பெறுவார்கள். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சிலர்லாம் முழிக்கிறாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுங்க. கல்லுகள் அடிக்கிறதுனா எடுத்து வச்சுக்கங்க ரெடியா. செய்வாங்க, கல்லு எடுத்து அடிப்பாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அதான் வெறி. அதுதான் என்ன? மத வெறி.
என்ன வேணா பேச சொல்லும், எதை வேணா பேச சொல்லும், எல்லா பொய்யும் புரட்டியும் தூஷணத்தையும் பேசி கெடுக்க சொல்லும். அதுதான் மதவெறி. அது ஆவிக்குரிய தன்மை கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா சொல்லுங்க, உனக்கு இருக்கிறது விசுவாசம் இல்லையா, பக்தி இல்ல, வைராக்கியம். அது வேண்டாத வைராக்கியம் என்று சொல்லணும். வாசிப்போம். எல்லாம் போதிச்சு வச்சுட்டாங்க. இவர் வர்றது பேசுறதெல்லாம் தப்பு, இவர் சொல்றதெல்லாம் கள்ள உபதேசம் சொல்லி வச்சுட்டாங்க. ஆகையால் 3 காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் இவர்களுக்கு. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தேன். 2வது வசனம், அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. என்ன சொல்றாங்க? என்ன கேள்வி? முதலாவது கேள்வி இதுதான். ஏன் விருத்த சேதனம் வேணான்ட்டு இவ்வளவு பெரிய விருத்த சேதனத்தை நாங்க பெருசா கொண்டாடி பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணி அன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி போட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி இவ்வளவெல்லாம் பண்ணி நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தில் எங்க சரீரத்தில் சுமந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுனால ஒரு பெரிய அடையாள சைனையே சுமந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று உலகம் பூரா அறியும்படியா அந்த அடையாளத்தை சுமந்து பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீர் வந்து விருத்த சேதனம் வேண்டாம் என்று சொல்லுகிறீரே, அப்படி விருத்த சேதனம் வேண்டாம்னா அது பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் யூதனுடைய மேன்மை என்ன? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? விருத்த சேதனம் தான் மேன்மை. இவனுடைய மேன்மையே எதுல இருக்குது? விருத்த சேதனம். புறஜாதியில பார்த்து சொன்னாங்க விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனம் இல்லாதவன். அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? விருத்த சேதனம் இல்ல, விருத்த சேதனம் உள்ளவன். இதுதான் பெரிய மேன்மை. கொடுத்தாருன்றத மறந்துட்டாங்க முற்றிலும் மறந்து விட்டு இதை புடிச்சுக்கிட்டு இதுதான் இவர்கள் யூதர்களை மேன்மையா வைத்திருக்க நினைத்துக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் அளிக்கிறார். விருத்த சேதனம் பிரயோஜனம் இல்லைன்னா யூதனுடைய மேன்மை என்னன்னு கேட்ட கேள்விக்கு பதில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மை. யூதருடைய மேன்மை என்னன்னு சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உனக்கு விருத்த சேதனம் இருக்கிறது பெரிய மேன்மை கிடையாது, உனக்கு இந்த பலிகளும் சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரம் இருக்கிறது உனக்கு பெரிய மேன்மை கிடையாது. அதல்ல ஒரு யூதனை மேன்மைப்படுத்துகிறது. யூதனுடைய மேன்மை என்ன? தேவனுடைய வார்த்தைகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் என் மேன்மைன்றார். தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றிருக்கிறே, தேவனுடைய வார்த்தை உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஜாதிக்கும் கொடுக்கப்படவில்லை. எல்லா ஜாதியாரும் உலகத்தில் இருக்கிற பலவிதமான புறஜாதிகள் பல தேசத்தார் விக்கிரகங்களையும் மற்றவைகளையும் வணங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, மெய்யான தேவன் என்றால் யார் என்று அறியாமல் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அந்த பொல்லாத இருள் நிறைந்த உலகத்திலே காட்டுத்தனமா வாழ்ந்து வந்த மக்கள் மத்தியிலே தேவன் ஆபிரகாமின் சந்ததியாரை தெரிந்து கொண்டு யூதர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை விட்டுட்டாங்க, சடங்காச்சாரத்தை பிடித்துக் கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது தான் மேன்மை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தரை குறித்த வெளிச்சம், அறிவு, ஞானம் எல்லாமே இவர்களுக்காக வெட்ட வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்றார், அதுதான் மேன்மை. உனக்கு என்ன மேன்மைனா யாருக்கும் தெரியாதது உனக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இருக்குது. ஆகையால யாருக்குமே இல்லாத வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகள், பாரம்பரிய சபைகள், இவைகள்லாம் இவளுக்கு இருக்கிற ஒரு மேன்மை என்ன? ஒருவேளை நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம் இவைகள்ல, ஆனா ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள்ட்ட இருக்குது. ஏற்கனவே பைபிளை வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் பத்திரமா, தூசி தொடச்சு ஷெல்ஃப்ல அங்கங்க எல்லாம் பேர் எழுதி, பர்த்டே பைபிள், அனிவர்சரி பைபிள், ஃபேமிலி பைபிள், எல்லா பைபிளும் வச்சிருக்காங்க. அதன்படி செய்கிறார்களோ என்னமோ அது வேற, வாழ்கிறார்களோ என்னமோ அது வேற, இது அவர்களுக்கு இதை மேன்மைப்படுத்துறார்களோ என்னமோ அது வேற. பைபிளை வச்சிருக்கிறாங்க. கத்தோலிக்கர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவருடைய மேன்மை பல காரியங்கள்ல இருக்குது. அவர்கள் பல காரியங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள், சபை சொல்லுகிற சட்ட திட்டங்களையும் சடங்காச்சாரங்களையும்.
வேதவசனம் அவர்களுக்கு மூன்றாந்தரமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வேதவசனம் ஒரு பெருசு அல்ல. இங்க சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார், கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்து இங்க வந்து அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் இங்க இருக்காங்க. அவரை சாமியார் வந்து சந்திச்சிருக்கிறார். என்னையா இந்த மாதிரி திடீர்னு என்னத்தையோ ரட்சிக்கப்பட்ட அப்படி இப்படின்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்கார், ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு வேதத்தை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறார். இவர் நல்ல வேதத்தை புரிந்து கொண்ட ஆளா மாறிட்டார். இப்போ இவரை விட்டா பிரசங்கமே பண்ணுவார், அப்பேற்பட்ட ஆள். நல்ல வேதம் விளங்கிடுச்சு. வேதத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த சாமியார் சொன்னாராம், 12 வருஷம் செமினர்ல படிச்சிருக்காரு. படிச்சுட்டு சாமியாரா இருக்கார். அவர் சொன்னாராம், இத பாருங்க, வேதம் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, இது எனக்கு தெரியாது. அதற்கு அங்க ஒரு கல்லூரி இருக்குது, அங்க ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் இதே படிக்கிறார். அவருக்கு இதே பொழப்புதான். அவர் வந்து இந்த தியாலஜியே படிச்சு வேதத்தையே படிச்சு இதை விளக்குறவரா இருக்கார். அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் வெறும் சாமியார், எங்கிட்ட ஏன் வேதம் பேசுறீங்க? எங்கள்கிட்ட வேத வசனத்தை பற்றி என்ன? எங்கிட்ட வேற எதையாவது கேளு, கத்தோலிக்க சபை என்ன சொல்லுதுன்றத கேளு. நான் சொல்றேன், எங்களுடைய பாரம்பரியங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, நாங்க நம்புறது என்ன, அதை சொல்லு, நான் பேசுறேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். வேதத்தை நான் படிக்க வேண்டிய அவசியம் 12 வருஷம் செமினர்ல படிக்கலாம், வேதத்தை தவிர மீதி எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறார். 12 வருஷம் என்னத்தை படிப்பாங்களோன்னு தெரியல. நாட்டு வைத்தியம் படிப்பாங்க போல. 12 வருஷம் என்ன படிச்சாங்க நான் கேட்கிறேன். 12 வருஷம் படிச்ச வேதம் படிக்கல. அதுக்கு வேற ஸ்பெஷலிஸ்ட். அவர் 14 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்காராம். அவர் வெறும் வேதத்தையே படிச்சிருக்கிறாராம். வேதத்தையே படிச்சா அவருக்கும் வழங்கல. யூத மார்க்கத்தார் அப்படிதான் இருந்தாங்க. வேத வசனம் அவர்களுக்கு இருந்தது, அதனுடைய மேன்மையை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். இரண்டாவது கேள்வி, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? மூன்றாவது வசனம், அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவன் சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது காரியம் என்ன கிளியர் பண்றார்? முதல் காரியம் என்ன? விருத்த சேதனம் வேணான்றீரையா? விருத்த சேதனம் வேணாம்னா அப்புறம் யூதனுடைய மேன்மை தான் என்ன அப்படின்னதுக்கு சொல்லிட்டாரு. விருத்த சேதனம் இல்ல உன் மேன்மை, தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதான் உன்னுடைய மேன்மை. இரண்டாவது காரியம் சொல்றாரு, தேவன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கார். யூதர்கள் கேட்கிறாங்க, அவருடைய மனதில் எழும்புற கேள்வி, இவர் தப்பா உபதேசிக்கிறாருன்னு அவங்களுடைய ஒரு உத்தேசம். அவங்க உள்ளுக்குள்ள கேட்டுக்கொள்கிறார்கள், ஆமா தேவன் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, பழைய ஏற்பாடு முழுக்க யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், யூதர்களுடைய தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ இருக்கிறதே, இவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரா? இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன ஆகிறது? இவைகளையும் தூக்கி எறிஞ்சு விட வேணுமா? விருத்த சேதனம் வேணா, சடங்காச்சாரம் வேணா, சம்பிரதாயம் வேணாம் என்று சொல்லுகிறீர்களே, அப்ப யூதரே வேணான்ற மாதிரி இருக்குது. அப்ப யூதருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன? அதை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரா? மறந்து விடுவாரா? யூதர்களுக்கு என்று எதிர்காலத்திலே இரண்டாம் வருகையின் போது சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? அதெல்லாம் கர்த்தர் விட்டுருவாரா? மறந்துடுவாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் எழும்புகிறது. யூதருக்கு அது வேணா, இது வேணா, விருத்த சேதனம் வேணா, சடங்காச்சாரம் வேணா, சம்பிரதாயம் வேணான்றீர்களே, அப்ப வாக்குத்தத்தமும் வேணாமா? வாக்குத்தத்தம் போச்சா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான வாக்குத்தத்தங்களுடைய கதி என்ன? அதை கர்த்தர் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா என்கிறது அவருடைய கேள்வி. அதற்கு பவுல் அப்போஸ்தலனுடைய பதில் இங்கே கொடுக்கிறார். இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, வேதத்தை இவர்கள் வாசித்த விதம் தப்பு. வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டது இவர்களுக்கு, ஆனா இந்த வேத வசனத்தை வாசித்த விதம் தப்பு. இந்த பரிசேயர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறாங்க இவங்க வேத வசனத்தை. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க அப்படிதான் வாசிக்கிறாங்க. இரு பாக்குறேன், எவ்வளவு நேரம் முடி வளர்க்கலாம் நீங்க எழுதிருக்குன்னு நான் உனக்கு காமிக்கிறேன். ஏசாயால என்ன எழுதிருக்குது, நான் உனக்கு காமிக்கிறேன் என்ன கலர் சட்டை போடணும்னு. எனக்கு தெரியும், போடலாமா போடக்கூடாதான் இங்க எழுதிருக்கா. இப்படிதான் வாசிக்கிறாங்க. பரிசேயம் வாசிக்கிறது. ஹலோ, வேத வசனத்தை சட்ட திட்டங்கள் நிறைந்த புஸ்தகமாக எடுத்து வாசிக்கிறாங்க. சட்ட புஸ்தகம் மாதிரி. அது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சட்ட திட்டங்கள் நிறைந்த புஸ்தகமாக வாசிக்கிறார்கள். அதுதான் இவர்கள் பண்ண தவறு. பரிசேயர்கள் அப்படிதான் வாசித்து வைத்தாங்க. ஒரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நீங்க வாசித்து பாருங்க, சுவிசேஷங்களை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும், குறிப்பா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல
ஒரு 15ஆம் அதிகாரத்துக்கு மேல வாஸ்து பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு சவுக்கடி கொடுக்கிறார் இயேசு. யூதர்களுடைய அந்த மதவாத தன்மையை சவுக்கடி கொடுக்கிறார். இவர்களுக்கு இருந்த புத்தி கட்டு போய் கிடக்கிற தன்மையை வெகுவாய் தாக்குகிறார் இயேசு. இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் வசனத்திலிருந்து 2 குரூப் இருந்தாங்க அந்த காலத்துல, பரிசேயர் சதுசேயர்னு. பரிசேயர்னா பாரிசீஸ், ஹவ் பாரிசீன்றான். எப்படி கண்ணாடி முன்னால் நின்னு நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், நான் எவ்வளவு அருமையானவன், என்ன போல யோகியன் அல்ல, நான் ஒருவன் தான் யோகியன், மீதியெல்லாம் அயோக்கியர்கள், இப்படிங்கிறவன் தான் பரிசேயன். அவன் பெரிய பரிசேயன், நான் ஒருத்தன் தான் பரிசுத்தம், மீதி எல்லாம் ஒண்ணு இல்லைன்றவன். சதுசேயன் சாட்யூசி, அவன் என்னன்னா உயிர்த்தெழுதல நம்புறது இல்லை, அதனாலதான் சாட்யூசி. அவன் என்ன சதுசேயன், அவனுக்கு பெரிய கொள்கை ஒண்ணு என்ன, உயிர்த்தெழுதல் கிடையாது, அதை நிரூபிக்கணும் முடியாது, அவன் எங்க இருந்தோ புடிச்சு வச்சுக்கிட்டான். ரெண்டாவது ஒரு பெரிய கொள்கை தேவதூதர்கள் கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறதா இவன் வேலை. இந்த பரிசேயன்றவன் ஃபண்டமெண்டலிஸ்ட். ஃபண்டமெண்டலிஸ்ட்னா வேதத்தை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளிட்டு போறவன் பரிசேயன். அவன் என்ன பண்றான், அது வேதத்தை வாசிக்கும் போது சட்டதிட்டம் புஸ்தகம் மாதிரி வாசிச்சு நுணுக்கங்களை பார்த்து இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது, சட்டை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், மொழி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கரெக்டா இதை பார்த்து ரூல் போட்டு சொல்லிடுவாங்க. அப்பேற்பட்டவன் இந்த பக்கம் எழுத்துட்டு போயிட்டான் வேதத்தை. ரைட்டிஸ்ட் அவன். இந்த சதுசேயன்றவன் லெப்டிஸ்ட், அவன் லிபரல். அவன் எதிரியுமே நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்றான், தேவதூதன் இல்லைன்றான், பிசாசு இல்லைன்றான், ஒண்ணு இல்லைன்றான். அவனுக்கு அவன் லிபரல் தியாலஜிக்காரன். இவங்க 2 பேருக்கும் பெரிய மோதல் எப்ப பார்த்தாலும். ஃபண்டமெண்டல் அண்ட் லிபரல். ஃபண்டமெண்டல் சொன்னா நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். என்னத்தை விசுவாசிக்கிறாங்க, அங்கங்க எடுத்துட்டு பெரிய சட்டத்திட்டங்கள் உண்டாக்கிட்டு அதை விசுவாசிக்கிறோம் பெருமை பாராட்டிட்டு இருக்கிறான். சதுசேயன் என்ன சொல்றான், நான் அதை விசுவாசிக்கல, இதை விசுவாசிக்கலன்னு சொல்லி அவன் பெரிய அவிசுவாசியா இருக்கிறான். இந்த சதுசேயர்கள் இயேசு இடத்துல வந்தாங்க. இவனும் அப்படிதான் வேதத்தை வாசிக்கிறான், லிபரலும் அப்படிதான் வாசிக்கிறான், கன்சர்வேட்டிவும் அப்படிதான் வாசிக்கிறான். ஃபண்டமெண்டலிஸ்டும் லிபரலும் 2 பேரும் வேதத்தை வாசிக்கும் போது தவறான விதத்திலே வாசிக்கிறார்கள். கவனிங்க, பரிசேயர்களும் தவறான விதத்தில் வாசிக்கிறாங்க. அவன் வேதத்தை நம்புறான், ஆனா தவறான விதத்தில் வாசிச்சு தவறான காரியத்தை தான் பிடிக்கிறான் வேதத்தில இருந்து. சதுசேயனும் வாசிக்கிறான், அவனும் தவறான விதத்தில் வாசித்து தவறான காரியத்தை பிடிக்கிறான். சதுசேயன் கேள்வி கேட்கிறான் இயேசு கிட்ட. அவனுடைய கொள்கை உயிர்த்தெழுதல் இல்லை என்பது. அதை எப்படியாவது இயேசுவை மடக்கணும், உயிர்த்தெழுதல் இல்லைன்னு ஒரு ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி மடக்கி கேள்வி கேட்கிறார்கள். எங்களுக்குள்ளே சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாதனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அந்த காலத்துல அது பழக்கம் யூதர்கள் மத்தியில. ஒரு வீட்டுல ஒருவன் திருமணம் ஆச்சுன்னா அவன் இறந்து போனால் அந்த மனைவியை அடுத்த பையனுக்கு கட்டி வைப்பார்கள். ஆனா இங்க என்ன கதைனா, இவன் பாருங்க, சதிசேய பரிசேயம் எல்லாம் இப்படிதான். ஊர்லயே நடக்க முடியாத ஒன்றை சொல்றான். அவன் என்ன சொல்றான், 7 சகோதரர்கள் இருந்தார்களாம். அந்த முதல் சோதரன் கட்டி அவன் செத்து போயிடான். அந்த மனைவியை எடுத்து 2வது பையனுக்கு கொடுத்திருக்காங்க, அவனும் செத்து போனான். 3வது பையனுக்கு கொடுத்தாங்க, அவனும் செத்து போனான். 4வது பையனுக்கு கொடுத்து அவனும் செத்து போனான். 5வது பையனும் செத்து போனான். 6வது பையனும் கல்யாணம் பண்ணி அதே பெண்ணை கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போனான். 7வது பையனும் செத்து போனான். எப்பேற்பட்ட பெண்ணா இருக்குன்னு எனக்கு தெரியல. 7 பேரையும் சாவடிச்சிருக்கு. விசேஷத்தை வரம் ஏதாவது இருக்கும் போல இருக்குது. 7 பேரை சாகடிச்சுட்டு கடைசியில இதுவும் செத்துது. அதுதான் நற்செய்தி. அங்க 7 பேரும் செத்து பாருங்க. என்ன சொல்ல வர்றேன், ஊர் உலகத்துல நடக்கவே நடக்காது இப்படி ஒண்ணு. ஏதோ ஆள் செத்து போனா அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். சரி 3வது ஆளுக்கு பண்ணி வச்சான்னு கூட சொல்லலாம். 7 பேருக்கு அதே பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு 7 பேரும் செத்து கடைசியில செத்து ஊர்ல நடக்காத ஒன்றை எடுத்து கொண்டாந்து திச்சு கொண்டாந்து இயேசு முன்னால் நிறுத்தி இப்பொழுது அவள் யார் மனைவியா இருப்பாள் பரலோகத்துல அப்படின்னு கேட்கிறான். 7 பேர்ல யாருடைய மனைவி அவன்? இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு. 29ஆம் வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அட போயா, வசனம் தெரியலையா உனக்கு என்றார். இவன் நினைச்சிட்டு இருக்கான், ஆஹா எனக்கு எவ்வளவு தெரியும், நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன், இந்த டீடைல் இங்க இருக்குது, அந்த விவரம் அங்க இருக்குது, எந்த வசனத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் இவர் ஒரு மடக்கி விடுறேன் இன்னைக்கு நினைச்சு கேள்வி கேட்டவன இயேசு சொல்றார், உன் பிரச்சனை என்னன்னா உனக்கு வசனம் தெரியல போன்றார். ஹலோ, பரிசேயனுக்கு அதான் சொன்னார், உனக்கு வசனம்
தெரியல. அது எப்படி வசனம் தெரியலன்னு சொல்லலாம்? இவனுக்கு எல்லா வசனமும் தெரியுதே. பழைய ஏற்பாட்டையே கரைச்சு குடிச்சவர்கள் வேத பாரகர்கள். வேத பாரகர்கள்னா அவன் வேதத்தையே படிச்சு காலையில சாயந்தரம் வரைக்கும் அதையே படிச்சுட்டு இருக்கிறான். தியோலஜியன் அதே ஆராயறான். அதனுடைய மூல பொருள் என்ன, அந்த பொருள் என்ன, இந்த பொருள் எல்லாத்தையும் ஆராயறவன். அவனையும் இயேசு சொல்லிட்டார் உனக்கு வசனம் தெரியாதுன்னு. சதிசேயனும் சொல்லிட்டார் உனக்கு வசனம் தெரியாது. பரிசேயனும் சொல்லிட்டார் உனக்கு வசனம் தெரியாது போன்ட்டார். உனக்கு வசனமும் தெரியாது, தேவனுடைய வல்லமனா என்னன்னு தெரியாது. ஏன் வசனம் தெரியாது இவனுக்கு? இவனுக்கு தான் எல்லாம் தெரியுதே. இன்னைக்கு பாருங்க நிறைய சபையில் தானே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பரிசேயர்னா யாருன்னு. அவங்களுக்கும் நல்லா வசனம் தெரியும். இவங்க வசனத்தை எல்லாம் நம்புறாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னா ரொம்ப ஓவரா போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்கக்கூடாது, இது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு 10 பிரமாணம் எழுதிருக்கா அதை வச்சு 500 பிரமாணம் எழுதுறவன் பரிசேயன். அந்த 10 500 விரிக்கிறவன் பரிசேயன். சதுசேயன் என்னன்னா அவன் ஒண்ணுத்தையுமே நம்ப மாட்டேன்றவன். சபையில இப்படி 2 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு பரிசேயரும் தெரியும், சதுசேயரையும் தெரியும். சதுசேயர் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, பரிசேயர் தான் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை. பரிசேயருக்கு என்ன பிரச்சனை? தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தை அவர்கள் அறியவில்லை. ஏன்? தேவனுடைய வார்த்தை எடுக்கும் போது அவர்கள் சட்டம் திட்டத்தை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த வார்த்தையை அவமாக்கி போட்டார்கள். ஒன்னு கேலி கூத்தாக்கிட்டாங்க. அந்த வார்த்தை அர்த்தமில்லாத விதமா போச்சு. அந்த வேதத்தை எடுத்து அதை இவர்கள் பிரசங்கம் பண்ண விதத்துல ஜனங்களுக்கு மேல மூட்டை மூட்டையா பாரத்தை ஏத்தி அதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி இருக்காது, அப்படி இருக்காது கேட்டா நாங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்றது. நாங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துவார்கள். எல்லா விதமான கொள்கைகளையும் சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் மேன்மைப்படுத்துவார்கள். நாங்கள் அதை செய்யறதில்லை. ஸ்ட்ரிக்ட் இல்ல மாதிரி தோணலாம். அது இதுதான் கரெக்ட். இயேசு அப்பேற்பட்ட சிலுவையில ஏறி அவமானப்பட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு இவ்வளவு பண்ணிருக்கிறாரு. உங்க முடியிலையும் உங்க சட்டையிலையும் மறைச்சு போறது. நான் கேட்கிறேன், அதை ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது? இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாரு இயேசு. இத பேசுறதுக்கு இன்றைக்கு ஆள் இல்ல. இந்த கல்வாரி சிலுவையை பற்றி எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இவருடைய அடி, இவருடைய காயத்தினால் நம்ம எப்படி தழும்புகள், அப்படி தழும்புகளால் நாம் எப்படி குணமானோம் என்றதை சரியா போதிக்கிறதுக்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. பரிசேயர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் பூந்து அப்படி வந்து இப்படி வந்து அங்க கடிச்சு இங்க கடிச்சு ஆளையே கடிச்சு கொதறிடுறாங்க வசனத்தை வச்சு. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த காலத்துல உன் கண்ணாடியை உடைப்பேன், ஒன்னு குல்லாவை ஒன்னு இல்லாமாக்குவேன், எல்லா வசனத்தையும் எடுப்பாங்க. சல்லாக்கள், குல்லாக்கள், கண்ணாடிகள் எங்க இருந்தா பிடிப்பாங்களோ தெரியல. அப்படி படிச்சு 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 கஷ்டப்பட்டு அதை பிடிக்கிறாங்க. அதுதான் பரிசைன்றது. இயேசு சொல்றாரு, உனக்கு வேத வசனம் புரியலன்றார். அப்படி படிக்கிற ஆளுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்படி படிக்கிற ஆளுக்கு புரியவில்லை என்ற அர்த்தம். அவ்வளவுதான். அப்படி படிக்கிற ஆளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்றது கொஞ்சம் கூட புரியவில்லை. தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி படிக்கக்கூடாது. சட்டத்திட்ட புஸ்தகம் அல்ல இது. தேவனுடைய வார்த்தை, அவர் பேசுகிற வார்த்தை. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாகவே நாம் வந்து விடுகிறோம். எரிகிற முட்செடியிலிருந்து தேவன் பேசினார். மோசே அங்க நின்று தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஒவ்வொரு முறை வேதத்தை திறந்து நாம் வாசிக்கும் போதும் மோசேயை போல எரிகிற முட்செடிக்கு எதிராக நிற்கிறது போல நாம் நிற்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது. அவரே அங்க இருக்கிறார். வசனத்தின் மூலமாக அவரே பேசுகிறார். இது சட்டத்திட்டம் புக் இல்ல. உங்களுடைய கொள்கைகளையும் சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் நிரூபிப்பதற்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல. தேவனுடைய பிரசன்னத்தையே வெளிப்படுத்துகிறது தேவனுடைய வசனம். என்னுடைய வசனத்தை கேட்டு அதை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனிலே நானும் என் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறார். வசனம் தேவனுடைய பிரசன்னத்தையே நம்ம மத்தியில கொண்டு வருகிறது. வசனத்தை நாம் எடுக்கும் போது தேவனோடு கூட முகமுகமாய் நாம் நின்று அவரை முகமுகமாய் பார்த்து நாம் பேசுகிறது போல இருக்கிறது. வசனம் வெளிச்சத்தை போல இருக்கிறது. நம்முடைய சந்தேகங்களிலே, நாம் அறியாத காரியங்களிலே வெளிச்சத்தை வீசுகிற வசனமாய் இருக்கிறது. இது சட்டத்திட்ட புஸ்தகம் அல்ல.
நம்ம சட்டை இதுக்கு எப்படி போடுறோம், முடி எப்படி வளர்க்கிறோம், நம்ம எப்படி ஜடை பின்றோம், நாம நகை போடுறோமா போடலையா, இதுக்காக வசனம் கொடுக்கப்படவில்லை. அது அதை பற்றி வாக்குவாதம் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது, வேஸ்ட். அது இயேசு சொன்னது போல சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறேன். நம்ம வேத வசனம் புரியல போன்ட்டு, வேத வசனம் உனக்கு தெரியல புரியல போன வேண்டியதுதான். வேத வசனம் அதற்கு கொடுக்கப்படவில்லை. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தை திறக்கும் போது அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால நிற்கிறோம், அவரை முகமுகமாய் தரிசிப்பது போல தரிசிக்கிறோம், அவரோடு நாம் சம்பாஷிக்கிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார், அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளாக வீசுகிறது, நம்முடைய மனசாட்சிக்குள்ளாகவும் மனதுக்குள்ளாகவும் தேவனுடைய வெளிச்சம் இந்த வார்த்தையின் மூலமாக வீசுகிறது. நாம் தேவனுடைய சத்தத்தையே கேட்கிறோம். ஹலோ, தேவனுடைய சத்தத்தையே கேட்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் அப்படி படிக்கிறீங்க வேத வசனத்தை? இனிமே அப்படி படிங்க. அந்த மாதிரி படிச்சு பாருங்க, ஒரு 3 மாசம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் அப்படி படிச்சுதான் எப்படியான பரிசேயர் படிக்கிறது மாதிரி முன்ன பொண்ணு படிப்பேன் நான். அதுக்கு ஒரு வசனம் வச்சிருங்க. ஆனால் சரியான ஒரு அணுகுமுறை வந்தது எனக்கு. வேத வசனத்தை ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னோட பேசுகிறார், இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன், இது அருமையான கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி அது அப்படி அவரிடத்திலிருந்து எனக்கு உரைக்கப்படுகிற வார்த்தைகள் போல நான் வாசிக்கும் போது நடக்கிறதே வேற. இது எனக்கென்று உரைக்கப்பட்ட வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். இது எப்படி படிக்கணும்னா, வேற உதாரணமே எனக்கு கிடைக்கல, அதனால இந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு காதல் கடிதத்தை படிக்கிறது போல படிக்கணும். காதல் கடிதம் கிடைத்தவன் எப்படி படிப்பான்? ஒரு தடவை படிக்கிறான், படிச்சுட்டு அப்புறம் திரும்ப 2வது தடவை படிக்கிறான், ஒவ்வொரு சென்டென்ஸா படிக்கிறான், அதை ரசிக்கிறான், அதை மிகவும் ரசிச்சு படிக்கிறான். திருப்பி கொஞ்சம் நல்லா இருக்கிற இடத்தெல்லாம் திருப்பி போய் இன்னொரு தடவை படிச்சு பாக்குறான். அப்புறம் பத்திரமா மடிச்சு டிராயர்ல வச்சுட்டு நாளைக்கு காலையில திரும்ப எடுத்தவன திரும்ப எடுத்து அதே படிக்கிறான். ஒரு 2 தடவை படிச்சு பார்த்துட்டு அதை ரசிச்சுட்டு திருப்பியும் டிராயர்ல வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து திருப்பியும் எடுத்து ஒரு தடவை படிச்சு பாக்குறான். அதை படிக்கும் போதெல்லாம் உள்ள அப்படியே அந்த லெட்டரை எழுதின நபர் மீது பாயுது. அப்படியே உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்காதீங்க, கேப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் மாதிரி முன்னாலேயே யோசித்ததுக்கு பதில் சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப படிக்கிறான். எனக்கு தெரியும் சில ஆளுங்க இவ்வளவு கத்தையா வச்சிருக்காங்க கடிதங்கள். என்னன்னா, தாங்கள் மனதார நேசிக்கிற ஒருவரிடமிருந்து வருது இந்த கடிதம். இதை இழக்க முடியாது. இந்த வார்த்தைகள் அவ்வளவு விசேஷம். அதை படிக்கும் போதெல்லாம் மனம் அப்படியே துடிக்கிறது. திரும்ப திரும்ப படிக்கிறான். 10 வருஷத்துக்கு பிறகு கூட படிச்சு பார்ப்பான். அப்படிதான் தேவனுடைய வார்த்தை. நாம் அவரை நேசிக்கிறோம். அளவற்ற அன்பு அவர் மீது நமக்கு இருக்கிறது. அவர் நம்மை அளவற்ற விதத்தில் நேசிச்சிருக்கிறார். நாம் வேதத்தை படிக்கும் போது ஏதோ பரலோகத்திலிருந்து ஏதோ ஆண்டவர் இந்த 10 கற்பனை புடி இந்த தூக்கி போட்டது போல வாசிக்கிறது கிடையாது. அவருடைய கடிதம் இது. அவர் நமக்கு எழுதும் அன்பின் வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். நான் சொல்லும் வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இது ஜீவனும் ஆவியுமா இருக்குது. இதை படிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஆவியின் அனல் ஏற்படுகிறது. எம்மா ஒரு சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ரோட்ல சந்திக்கிறார். வசனத்தை எடுத்து விளக்கி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எடுத்து அதெல்லாம் என்ன பற்றி தான் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் போன பிறகு இயேசுன்னு அறிந்து கொண்டார்கள். அப்புறம் அவர் போய்விடுகிறார், மறைந்து விடுகிறார். அப்புறம் சொல்றாங்க இவங்க, அவர் வேத வசனத்தை நமக்கு விளக்கி சொன்ன போது நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்கிறார்கள். அதுதான் உண்டாகணும். வசனத்தை வாசிக்கும் போது ஊர்ல இருக்க பரிசேயர் மாதிரி வாசிக்காதீங்க. வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தெரியும். ஒருத்தர் சொன்னாராம், ஞானஸ்நானம் எடுக்க ஒரு அம்மா போச்சான். இவர் முந்தி நகை போட்டா ஞானஸ்நானமே கொடுக்க மாட்டாரு. இப்ப கொஞ்சம் மாறி இருக்காரு. என்ன மாதிரி ஆளுங்க வந்த உடனே மாறிட்டாரு. கொஞ்சம் வேற வழி இல்ல. இப்ப சொன்னாராம், ஏம்மா நகை போட்டிருக்க, ஆனா அது என்ன இங்க தொங்குது, இந்த தொங்குறது போட்டினா கொடுக்க மாட்டேன், நல்லா ஒட்டுறதா போட்டுட்டு வா.
சாதாரண கம்மல் போடு, தொங்குற கம்மல்கெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. பரிசேயன், அததான் பரிசேயன்றது. அதுக்கு ஏதாவது வசனம் வச்சிருப்பார் கண்டிப்பா, நான் இல்லன்னு சொல்லல. அந்த வசனத்தை எடுக்காதீங்க தயவு செய்து, என்கிட்ட கொண்டாடாதீங்க அந்த வசனத்தை. நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன், வேதம் புரியல போன்னு சொல்லிடுவேன். ஒரே வார்த்தையில வேத வசனம் அதுக்காக எழுதி வச்சிருக்கிறது. வேத வசனத்தின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்திலேயே வருகிறோம், முகமுகமாய் அவரை தரிசிக்கிறோம். அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. தேவனே நம்மளோட பேசுகிறார். அதை வாசிச்சு மாளாது, அதை வாசிச்சு முடியாது. நாம் திரும்ப திரும்ப அதை எடுத்து வாசிக்கிறோம். அதை வாசிக்க வாசிக்க அன்பு நமக்கு பெருகுகிறது. அதை வாசிக்க வாசிக்க நாம் மாற்றப்படுகிறோம். எதை வாசிக்கிறோமோ அதனுடைய சாயல்ல நாம் மாற்றப்படுகிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்த ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரிசேயர்கள்லாம் கேட்கிற மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால இந்த புருடாலாம் விட்டாங்கன்னா கவனிக்காதீங்க. நாங்க பெரிய ஸ்ட்ரிக்ட், நாங்க அது இது. போங்கயா நீங்களும் உங்க ஸ்ட்ரிக்ட். என்ன ஸ்ட்ரிக்ட்? இயேசு சிலுவையில மரிச்சு அடிபட்டு செத்து ரத்தத்தை சிந்தி எனக்காக ஜீவனை விட்டார். அதை விட நீ என்ன பெரிய ஸ்ட்ரிக்ட்? உன் ஸ்ட்ரிக்ட் யாருக்கு தேவை? அவரே எனக்காக ஜீவனை விட்டு பாவத்திலிருந்து என்ன தூக்கி எடுத்து என்ன சுத்திகரித்து என்ன ரட்சித்து இருக்கிறாரு, என்ன அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறாரு. உன் ஸ்ட்ரிக்ட் எனக்கு என்னத்துக்கு? ஹலோ, இருக்கிறீங்களா? அவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்புறம் உன்னுடைய ஸ்ட்ரிக்ட் என்னத்துக்குன்ற? ஆவியானவரோட பெருசா தான் தர போறியா நீ ஸ்ட்ரிக்ட் ஆன பிறகு? நான் உன்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆன பிறகு சட்டையை மாத்தி ஜடைய மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி இதை கழட்டி அதை கழட்டி எல்லாம் பண்ண பிறகு இதை விட என்ன பெருசா கிடைக்க போகுது? நான் சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. அது மாய்மாலம். அது இத பிரசங்கிக்க போய் தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணிட்டாங்க, இவர் கள்ள உபதேசம் கள்ள உபதேசம் கள்ள உபதேசம் ஊரெல்லாம் சொல்லி வச்சுட்டான். எல்லா மதவாதியும் சேர்ந்து கள்ள உபதேசம் போதிக்கிறார் கள்ள உபதேசம் போதிக்கிறார். பவுல போன்னு சொல்ல யாரு கள்ள உபதேசம் போதிச்சது? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் யூதர்கள் குறித்து அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவங்க சரியா புரிந்து கொள்ளல. அதெல்லாம் நிறைவேற போகிறது. அவர்கள் வேத வசனத்தை சரியா வாசிக்கிறதுனால அவர்களுக்கு விளங்க மாட்டேங்கிறது. அவையெல்லாம் கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். இவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாமல் போனாலும் என்னவா இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதான் அவருடைய மேன்மை, யூதருடைய மேன்மை. ஆனா வசனத்தினுடைய அந்த அருமை அவர்களுக்கு புரியல. ஏதோ ஒரு சட்டத்திட்டம் புஸ்தகம் மாதிரி படிச்சாங்க. ஆகையால் தான் இவர்கள் இந்த தேவனை குறித்த அறிவை படிச்ச இந்த அறிவை போய் வெளியே மற்ற ஜனங்களுக்கு சொல்லவில்லை. இவர்கள் போய் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கணும். இவங்களுக்கே வச்சுக்கிட்டாங்க. ஜனங்களுக்கு போய் சொல்ல சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார். 67ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். 67ஆம் சங்கீதத்தை இவர்கள் வாசிச்சிருக்கணும். அதை போய் ஜனங்க மத்தியில பாட்டாக்கி பாடி இருக்கணும். புறஜாதிகளுக்கு தேவனுடைய மகிமை இவர்கள் அறிவித்திருக்கணும். வசனத்தின் மூலமாக இவர்கள் கற்றுக்கொண்ட தேவனுடைய மகிமையை புறஜாதிகளுக்கு இவர்கள் அறிவித்திருக்கணும். அங்க போய் இதை பாட்டா பாடிருக்கணும். தேவன் பூமியில் உம்முடைய வழிகள் எல்லா தேவனே பூமியில் உம்முடைய வழிகள் எல்லா ஜாதிகளும் உம்முடைய ரட்சணியமும் ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும், அதெல்லாம் அந்த புறஜாதிகளை பற்றி சொல்லி இருக்குது. சகல ஜனங்கள் யூதர் மட்டும் இல்ல, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆண்டவரே, எங்களை ஜனங்க பார்க்கும்போது, நாங்கள் அடைந்திருக்கிற இந்த மேன்மையை ஜனங்கள் காணும்போது, எங்களுடைய அன்பான நல்ல தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் போது, அதை நாங்கள் அவர்கள் சொல்லும் போது, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக அப்படின்னு பாடி இருக்கணும். தேவரின் ஜனங்களின் நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஜாதிகள் சொல்றதெல்லாம் புறஜாதிகள். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். தேவனை ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அதாவது புறஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும், அதாவது எல்லா ஜனங்களும், யூதர்கள் அல்ல, எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதத்தான் போய் சொல்லி இருக்கணும். இதுக்கு பதில் என்ன பண்ணாங்க பாருங்க. வேதத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? வேத வசனத்தை. அதன் மூலமாக இவர்கள் தேவனை குறித்து அறிந்து கொண்டு சகல ஜாதிகளுக்கு போய் தேவன் இப்படிப்பட்டவர் என்று அறியாமல் இருக்கிற இருளில் இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்களாக அவர்களிடத்துல போய் அறிவிக்கும்படியாய் கொடுத்தார். இவன் என்ன பண்ணான்னா இதை எடுத்து வச்சுக்கிட்டு இவனுக்குள்ளேயே போட்டு குட்டையிலேயே ஊர்ன மாட்டேன் இவன் பாட்டு உட்கார்ந்துக்கிட்டதுல இந்த குட்டைக்குள்ள வேற யாரும் வராதபடி பார்த்துக்கிட்டான். நான் யூதர், நான் மேன்மையானவன், மீதி பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, புறஜாதிகள்லாம் நரகத்தில் எரிகிற விறகு கட்ட, அவ்வளவுதான், நான் தான்
மேன்மை உள்ளவன் சொல்லி கதவை அடைத்து விட்டார்கள். இந்த மகிழ்ச்சி, சந்தோஷமும் மேன்மையும் வெளியே யாருக்கும் தெரியாதபடிக்கு இந்த பரிசேயர் வேதத்தை தப்பா வாசிச்சு கதவை அடைத்து விட்டு புறஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் பார்த்து தேவனை துதிக்கிறதுக்கு பதிலா ஜனங்கள் யாரும் தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி பண்ணி கொண்டார்கள். கடைசியில ஜனங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? தேவனை ஆராதிக்கணும்னா நான் யூதனானாதான் நான் ஆராதிக்க முடியும், வேற வழியில ஆராதிக்க முடியாது. நாகமான் வருகிறான், வந்து தீர்க்கதரிசிட்ட ஜெபம் பண்ணிட்டு போய் கடைசியில பூமியில் இருக்க மண்ணை, யூதர்களுடைய மண்ணை ரெண்டு கழுத நிறைய 2 கழுத லோடு எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல போட்டு அதுல நின்னு ஜெபம் பண்ணானா. ஏன் எங்க ஊர்ல ஏன் தரையில நின்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் எங்க கேட்க போறாரு? இதைத்தான் அவன் சொல்லி கொடுத்திருக்கான் யூதர். நீ இந்த மண்ணை எடுத்துட்டு போப்பா, மதம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த மண்ணை சுமந்துட்டு போயிட்டு இந்த மண்ணை தரையில பூசி இது மேல நின்னா யூதர்களுடைய மண்ணில் நிக்கிற, அப்ப ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆகையால் தான் ரூத் சொன்னாள், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களா இருக்கட்டும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கட்டும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது. முதல்ல நானும் யூதராயிடுறேன்றா. உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களா இருக்கட்டும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனை. எப்படி பெரிய தப்பான ஒரு எண்ணம் பாருங்க. அதாவது யூதனானாதான் கர்த்தர் நேசிப்பார், யூதனானாதான் உனக்கு பிரிவிலேஜஸ், யூதனானாதான் உனக்கு மேன்மை, யூதனானாதான் உனக்கு இதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்தினார்கள் ஒழிய தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய ஞானத்தை குறித்தும் தேவனுடைய கிரியைகளை குறித்தும் ஜனங்களுக்கு அறிவியாமற் போனார்கள் மதவாதிகள். கடைசியாக மூன்றாவது காரியத்தை இன்னைக்கு சொல்றதுக்கு டைம் இல்ல, நான் அடுத்த வாரம் சொல்றேன். நான் இதோட நிறுத்திக்குவோம், டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்லுறேன், கவனிங்க. வேத வசனத்தை இந்த யூதர்கள் பண்ணது போல பண்ணிடாதீங்க தயவு செய்து. யாரையும் பண்ணவும் உங்களை கொண்டு போய் அப்படி பண்ண வச்சிடாதீங்க, ஏமாறாதீங்க. இந்த விதமான மாய்மாலங்களுக்கு ஏமாறக்கூடாது. அப்படிப்பட்ட மாய்மால உபதேசங்களுக்கு ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய மேன்மை என்ன? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்தில் படியுங்க. அந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும், அன்பால் பெருக வேண்டும், சந்தோஷத்தால் நிறைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற வேண்டுமே ஒழிய இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெறல. பரிசேயெல்லாம் வேதத்தை படிச்சா மூஞ்சிய பாத்தீங்கன்னா அப்படியே இஞ்சியை கடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாருனாலையும் கோபம், எரிச்சல், அது தப்பு, இது தப்பு, அது தெரியும் எனக்கு, இவங்க இப்படி பண்றாங்களாம், அவங்க அப்படி 1008 குறைகள் தான் எல்லார பற்றியும். தேவனுடைய அன்போ, ஒரு இரக்கமோ, மன உருக்கமோ, ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்கிற அந்த காரியமோ ஒன்றுமே கிடையாது. எல்லாரையும் கரிஞ்சு கொட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாமோ கர்த்தருடைய மக்களா இருக்கிற நாம் சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் பெருத்துப்படுத்தக் கூடாது. அது பெருசல்ல, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேணும், அவ்வளவுதான். அது ஒண்ணு நம்மளை ரட்சிக்க முடியாது. விருத்த சேதன ஆளை ரட்சிக்க போறதில்லை, எதுவுமே நம்மளை ரட்சிக்க முடியாது. ஞானஸ்தான ஆளை ரட்சிக்கிறது இல்ல. எது ரட்சிக்கிறது? கிறிஸ்துவின் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கிறது. அதையும் இதையும் பெரிதுபடுத்தி அதை பெருசா பேசக்கூடாது. எதை பெருசா பேசணும்? இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் எப்படி மரித்தார், அவர் எப்படி ரத்தம் சிந்தினார், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், அவர் நமக்காக எப்படி பாடுபட்டார், அவர் எப்படி நம்மை நேசிக்கிறார், அதை குறித்து நாம் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த காரியத்தை நான் அடுத்த வாரம் சொல்லுகிறேன்.